கடத்துள்ளே விளையாடு நந்தியை வேங்கடம் என்றே விரகறியாதவர் தாங்க வல்லாருயில். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 4வது அத்தியாயமாக நவகுண்டத்தில் இன்று 1039வது மந்திரம் சிந்திக்க உள்ளோம். உத்தமன் சோதி உடனொரு பாலனாய் அத்திமனாகி மலர்ந்தங்கிலும் பச்சிமதிக்கும் பரந்து குழிந்தன சக்திமானாக அழைத்த கொடியே. இதன் விளக்கமாக மூலாதாரத்தே பாலனாய் இருந்த சிவன் மற்ற ஆதாரங்களில் வளர்ச்சியுற்று அச்சரத்தலத்தில் அமர்ந்தபோது ஈசான மூர்த்தியாகிறான். சிரசின் பின்புறம் ஆற்றலை பெருக்கி ஆன்மாவை தலைக்கு செய்கின்றான் அப்படின்னு ரொம்ப சுருக்கமாக குறிப்பிடுறாங்க. வாருங்கள் சத்யநாராயண ஐயா, தாங்கள் பதிவை வேண்டுகின்றோம். நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற திருமந்திர பாடல் 1039. பாடல் பாத்தீங்கன்னா, உத்தமன் சோதி உளன் ஒரு பாலனாய் மத்திமன் ஆகி மலர்ந்து அங்கு இருந்திடும் பச்சிமதிக்கும் பறந்து குளிர்ந்தன சத்திமானாக தலைத்த கொடியே. எளிமையா சொல்றதா ஏற்கனவே பல முறை சொன்னதை நினைவுற்றாதீங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, அனைத்தையும் தருவான் சிவன், அனைத்தையும் தருவான் சிவன்கிறதா இதோட சாராம்சம். எப்படி அப்படின்னு பார்க்கும்போது, மூலாதாரத்தில் விளங்கும் பொழுது சிவன் ஒரு சிறிய பாலகன். அது குண்டலினி சக்தியின் வாலை பருவம் ஆகும். சிவன் இளைஞன் பருவத்தை அடையும் போது சகசரதலத்தில் ஈசான மூர்த்தியாகி விடுவான். அது குண்டலினி சக்தியின் தருணி பருவம். அப்போது தலையின் பின்பக்கத்தில் இருக்கும் சிறு மூளையில் ஆற்றல் பெருகும். அது மேலே சென்று பிரம்மரந்திரம் என்னும் உச்சிக்குழியை அடையும். 6 ஆதாரங்களையும் கடந்து செல்லும் அக்னிக்கலையே ஆன்மாவை தலைக்க செய்யும்னு எளிமையா சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் இன்னொரு புத்தக பிரதியில பார்த்தா, பெரியோனாகிய சிவபெருமான் பேரொளியாய் இருப்பன். அவன் கட்டிளைஞனாய் காளையாய் விளங்கி தோன்றுவன். மேற்கு திக்கிலும் பறந்து குளிர்ந்த விடத்து திருவருள் உருவாய் திகழ்வன். அச்சிவனார்க்கு திருவுருவாய் அம்மையும் அமைவள். பாலன்னா இளைஞன், மத்திமன்னா காளை, சத்திமான்னா திருவருள் உருவாக உடையவன், கொடினா திருவருளாகிய அம்மைன்னு சொல்றாங்க. மத்திமன்னா குண்டத்தின் நடு அப்படின்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். பச்சிமம்னா மேற்கு அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் நம்ம அர்த்தநாரி ஐயா மாதிரி இருந்தாங்கன்னா அந்த இலக்கண ரீதியா சிலதெல்லாம் வருது, அவங்கள கேட்டுக்கலாம். இருந்தா சிவபெருமான் வாகீஸ்வரிக்கு நாயகனாய் இன்புற்று மகிழ்ந்ததனால் உண்டாகிய ஓமத்தி குண்டத்தின் கீழ்பாதியோடு நில்லாமல் மேற்பாதியிலும் பரத்தலால் அங்கு உள்ள இடங்களும் வேறுபடும். அந்நிலையில் அச்சிவனே அந்த தீயுருவில் முதலிலே குளவி பருவத்தனாயும் பின்பு காளை பருவத்தனாயும் இருப்பான். குறிப்புரை பார்த்தீங்கன்னா, இதன் கண் உள்ள அடிகளை ஈறு ஈற்றையல் முதல் 2, அதாவது இலக்கணப்படி பார்த்தா இதன் கண் உள்ள அடிகளை ஈறு ஈற்றையல் முதல் 2 என்னும் முறையிற்கொண்டு உரைக்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சோதிப்பாலனாய் உளன்,
சோதி மத்திமனாய் இருந்திடும் என்க. வடக்கில் தோற்றுவிக்கப்பட்ட தீ வலமாக எழுந்து மேற்கில் பறந்து ஓங்கும் என்பார். பச்சிம திக்கும் என்றார். இதனால் வடக்கில் பாலனாய் தோன்றி வளர்ந்த சிவாக்னி மேற்கில் காளையாய் நிற்பன் என்பது பெறப்பட்டது. சத்திமானாக என்பதற்கு எழுவாய் உத்தமன் என்பதேயாம். தலைத்த கொடி அப்படின்னா உண்டாய கொடி. கொடி தீயின் சுடர். சிவவேள்வியில் தீயை வாகீஸ்வரியர் தம் புதல்வனாக தோற்றுவிக்கும் முறை சிவாகமங்களுக்குள் கூறப்படுதல் மேலும் குறிப்பிடப்பட்டது. இதனுள் இன எதுகை வந்தது. அப்ப ஈற்றியல்னு இன எதுகைன்னு 2 விஷயம் நம்ம ஐயா இருந்தா தெரிஞ்சுக்கலாம். இதனால் சிவசக்திகளது கூறாகிய ஓமாக்னியது நிலைகள் கூறப்பட்டனன்னு விளக்கம் கொடுத்திருக்காங்க. வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி. ஓம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம் சரணம். நன்றிங்க ஐயா. மகேந்திரன் ஐயா, நேத்திக்கா யாரோ ஒருத்தர் சிறப்பு விருது அழைச்சிட்டு வந்தீங்க. நாங்களும் அதை ஒழுங்கா அவரை கௌரவிக்க முன்கூட்டி கொஞ்சம் சொன்னீங்கன்னா என்னன்னு கேட்டிருக்கலாம். நன்றிங்க ஐயா. பரவாயில்லைங்க ஐயா. அவரு இங்க இது வாஷிங்டன் டிசி வந்திருந்தாரு. சரி, பயணத்துல இருந்தோமா, அந்த காரை ஒரு பக்கத்துல போட்டு அவருடைய குரல் பதிந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சோம். அது நல்லது, மகிழ்ச்சி. இல்ல எவ்வளவு பெரிய விஷயம். நாங்க அதை ஒழுங்கா ரெகக்னைஸ் பண்ணலன்னு எனக்கு ஒரு வருத்தம் வந்துச்சு. நன்றிங்க ஐயா. இன்னொரு உங்க கருத்தை பதிவிடுங்க ஐயா. நன்றி, மிக்க நன்றி. அருமை. நவகுண்டத்தின் ஒரு பெரும் பயணத்தில் அப்படியே திகழ்ந்து கொண்டிருக்கிறது அவை. இப்போது நம்ம திருவம்பல சக்கரத்துக்கு பிறகு இதில் நிச்சயமாக நம்ம அந்த நற்சோதி சுடர் நமது மூலத்திலிருந்து நமது சிரசு வரை நாம் எந்த அளவுக்கு ஒரு பெரும் அதிர்வை, ஒரு சக்தியை நமக்கு கொடுத்திருக்கிறது என்று பார்த்தோம். இன்று 1039வது பாடல் அப்படியே நம்மளுடைய அந்த வளர் பருவமாக அப்படியே நமக்கு கதை சொல்லி போல நமக்கு சொல்கிறார். நம்மளுடைய எல்லாவற்றுக்கும் மூலராக இருக்கின்ற திருமூலர். உத்தமன் சோதி உளன் ஒரு பாலனாய். உத்தமன் சோதி உளன் ஒரு பாலனாய் மத்திமன் ஆகி மலர்ந்தங்கு இருந்திடும் பச்சிமத்திக்கும் பறந்து குளிர்ந்தன. பச்சிமத்திக்கும் பறந்து குளிர்ந்தன சத்திமானாக தழைத்த கொடியே. சத்திமானாக தழைத்த கொடியே. உத்தமன் சோதி உளன் ஒரு பாலனாய். அந்த நமக்கு அப்படியே வருகின்ற அந்த சிவனை சிரசில் தியானிக்கின்ற தன்மையை நேற்றைய பாடலில் நம்ம பார்த்திருப்போம். அப்படியே ஒரு தாமரை மலர் போல இருக்கின்ற அந்த பிரபஞ்சத்தின் திறவு வாயிலான அந்த சகசிர தலத்தில் உரைகின்ற அந்த சிவன் அப்படியே அந்த சுழுமுனை வழியாக அப்படியே பரம்பி திளைத்து கொண்டிருக்கிறான் என்பதை பார்த்திருப்போம் நேற்று. இன்றைய பாடலில் அப்படி அங்கு மூலாதாரத்தில் இருக்கும் பொழுது உத்தமன் சோதி உளன் ஒரு பாலனாய் உத்தமன் சோதி உளன் அப்படின்னு அதுவே ஒரு நமக்கு அப்படியே ஒரு ரொம்ப எளிமையாக புரிவது போல வைத்திருக்கிறார். அப்புறம் அப்படி மூலாதாரத்திலிருந்து விளங்கும் பொழுது ஒரு சிறு பாலகனாக இருக்கின்றவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த ஒவ்வொரு சக்கரமாக நம்ம பல முறை இங்கு பார்த்தது போல அந்த ஒரு உயர்நிலைக்கு நாம் நம்மளுடைய உணர்வு நிலையில் மூலமாக அப்படியே அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி நாம ஏற்றும் பொழுது அது அப்படியே ஒரு வாழை பருவமாக, அப்புறம் அடுத்து ஒரு இளைஞர் பருவமாக, அதற்கு பிறகு அப்படியே நம்மளுடைய சகசர தலத்தில் ஒரு எல்லாவற்றையும் பேரருள் புரிகின்ற அந்த விளக்கு மூர்த்தியாக, ஒளி மூர்த்தியாக இருக்கிறான். அப்போது அங்கு வளர்கின்ற நிலையில் நமக்கு ஒவ்வொரு முறையும் இந்த ஆற்றல் சக்கரங்களின் ஒரு உயர் நிலையே அங்கங்கு ஆற்றலை இணைத்து பிணைத்து வைத்துக் கொள்வது, அங்கு சக்தி ஊட்டுவது, அந்த சக்தி மூலமாக அங்கங்கு இருக்கின்ற அத்தனை
உடல் பாகங்களும் பொறிகளும் அங்கு பலமாகிக் கொண்டே இருக்கும். அப்படி அது ஒரு உயர் நிலையின் நிலையில் வர 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 அந்த மத்தியமமாகி மலர்ந்து அங்கு இருக்கின்ற அந்த பச்சிம திக்கம், இங்க பச்சிம என்பதை மேபி நம்மளுடைய சரவண ஐயா கிருத்திகா அம்மாவிடமிருந்து அறிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறேன். அதுல இந்த திக்கும் பறந்து கொண்டிருந்தன. அப்ப எங்கெங்கு இருக்கின்றதோ அதை சுற்றி அந்த சக்கரத்தின் வடிவமே அதனுடைய தன்மையை பார்க்கும் பொழுது அது குழி குவியாக அது இரண்டு புறமுமே இருக்கும். உடலுக்கு முன்பும் பின்பும் நம்மை சுற்றிலும் இருக்கின்ற அந்த ஒரு ஆற்றல் சக்கரம் முழுக்க முழுக்க அந்த ஒரு சக்தி ஊட்டமாக, அந்த சக்தி ஊட்டம் முழுக்க முழுக்க ஆற்றலை பெருக்கி 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 நம்முடைய மூளையின் ஆற்றலையும் மிக அதனுடைய ஆற்றலை பெருக வைக்கின்ற அந்த உயர் நிலையை அடையும். அப்படி அடையும் பொழுது அங்கு அந்த பிரம்மரந்திரம் என்கின்ற அந்த உச்சி குழியை அடைந்து அந்த 6 ஆதாரங்களுக்கும் அந்த அக்னி கலையை ஒரு நமக்கு பரப்பி நம்மளுடைய சக்தியை அதிகரித்து சக்திமானாக தழைத்த கொடியே, அது ஒரு கொடி போல நம்ம நினைத்து பார்த்தோம் என்றால் எப்படி உயர்கின்றது என்கின்ற ஆற்றலை உணர்ந்து கொள்ள முடியும். அது போல நாம் கேட்ட அனைத்தையும் தருகின்ற சிவன் நம்மளுடைய விழிப்புணர்வு மூலமாக நாம் தொடர்ந்து அவனர்களாலே அவன் தாழ் வணங்குவோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா, மிக்க மகிழ்ச்சி. வாருங்கள் ஐயா, சரவணன் ஐயா, வணக்கம். ஐயா ஒரு 2 நிமிஷம், கிருத்திகா அம்மா பதில் சொல்றேன், நான் அதுக்கப்புறம் சொல்லிடுறேன். வாருங்கள் அம்மா, கிருத்திகா அம்மா, வணக்கம். வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய பாடல் சத்யநாராயண ஐயாவுடைய குறிப்புகள்ல இருந்து பார்த்தாச்சு, மகேந்திரன் ஐயா சொல்ல கேட்டாச்சு. மகேந்திரன் ஐயா பச்சிம திக்கு அப்படிங்கறத மேற்கு திசை அப்படின்னு உரையாசிரியர்கள் நமக்கு காட்டி தர்றாங்க. நம்ம உடல்ல மேற்கு திசை எது அப்படின்னா உச்சி. அதனால அது உச்சி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். பச்சிம திக்கும் பறந்து குழிந்தன அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு இடமா சொல்றாங்க. பறந்து குழிந்தன அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த உச்சி குழி அப்படின்னும் சொல்லுவாங்க. ரொம்ப விளக்கமா பார்க்கணும்னா உண்ணாக்குக்கு மேலே உச்சிக்கு கீழே அப்படின்னு சொல்லுவார் திருமூலர். அவரு முன்னாடி நம்ம மந்திரத்துல சொல்லுவாரு. அந்த இடம், அதாவது பின் மண்டை மூளை இருக்கு, அந்த பிடரி கண் என்று சொல்லக்கூடிய அந்த பின் மூளையை குறிக்கக்கூடிய இடம் இந்த இடம். பச்சிம திக்கும் பறந்து குழிந்தன அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பின்மூளைக்கும் நம்மளுடைய அந்த பிடரி கண் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கும் ஞான உணர்தலுக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கு. இதை நம்ம பார்க்கலாம், பெருசா பார்க்கலாம். என்று இதுதான் அந்த பச்சிம திக்குக்கு உண்டான ஒரு விளக்கமா இருக்கு. அதுதான் இத இப்ப இந்த பாடலுக்குள்ள போயிடலாம். உத்தமன் ஜோதி உளனொரு பாலனாய் மத்திமனாகி மலர்ந்தென்றும் பச்சிம திக்கும் பறந்து குழிந்தன சத்தியமனாக தழைத்த கொடியே அப்படின்னு, சத்தியமானாக தழைத்த கொடியே அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த ஜோதியை பத்தி வரிசையா பார்த்துட்டே வந்தோம் நம்ம. அதுதான் சிவாக்னின்னு பார்த்தோம், அதுதான் நற்ஜோதி அப்படின்னு பார்த்தோம். இப்பேற்பட்ட இந்த ஜோதி அப்படின்னு பார்க்கிறோம். இப்போ பாலனாய் மத்திமனாய் அப்படின்னு, அப்போ எங்க இருக்கு இந்த பாலகமான தன்மை, எங்க இருக்கு மத்தியமனாக இருக்கக்கூடிய தன்மை எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்ப இது எங்க இருக்கு அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி இந்த சிவாக்னியை பத்தி பேசும்போது நான் ஒரு விஷயம் சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, அந்த சிவாக்னி எங்கனம் புறமாக குண்டத்துல பண்ணும்போது எங்கனம் கிளம்புகிறது, ஓமகுண்டத்துல நம்ம இந்த நவகுண்டம்ங்கிறத நம்ம புறமா அகம் 2மா தான் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இந்த புறமா பண்ணும்போதும் யாருதான் இந்த அக்னிக்கு தாய் தந்தை அப்படின்னா வாகீஸ்வரன் வாகீஸ்வரின்னு பார்த்தோம். அப்போ இந்த வாகீஸ்வரி கர்ப்பத்திலிருந்து அக்னியை எடுக்கும் பொழுது இந்த அரணிக்கட்டையில அதை தேய்ச்சி எடுப்பாங்க. அந்த அரணி நெருப்பு கடையறதுன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப அற்புதமா இருக்கும். இன்னைக்கும் மிகப்பெரிய யாகங்கள்லாம் பண்ணும்போது, ஹோமங்கள் பண்ணும்போது, குறிப்பா கும்பாபிஷேக
யாகங்கள்லாம் ஆரம்பிக்கும் போது இன்றைக்கு இந்த பழக்கம் வந்து இன்னும் இருக்கு. அரணிக்கட்டையில நெருப்பு கடைஞ்சு அக்னி எடுக்கிறது. அப்போ அதுக்கு வந்து நம்ம இப்ப உபயோகம் பண்ணக்கூடிய தீப்பெட்டியோ இல்ல சூளுந்தோ எதுவுமே கிடையாது. அந்த அரணிக்கட்டையில இருந்து வர நெருப்பு தான். அப்போ அது வந்து எப்படி வளருது அப்படின்னா, அது அந்த அந்த நெருப்பு தோன்றிய முதல்ல ஒரு புகை மாதிரிதான் இருக்கும். அதற்கு பிறகு அதற்குரிய அந்த கொடிகள்லாம், அது வந்து இந்த சீங்கல் கொடின்னு கூட நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி சீங்கல் கொடியை பத்தி நம்ம ஒரு 10-30 பாடல் முன்னாடி சீங்கல் கொடி பத்தி நம்ம பார்த்தோம். அப்ப அந்த மாதிரி நிறைய கொடிகளை வைத்து அதை வந்து நெருப்பா கொண்டு வருவாங்க. அப்ப அதுக்கு உண்டான சம்ஸ்காரங்கள்லாம் உண்டு. அப்போ 9 வகையான அக்னிய வந்து அந்த அக்னிக்கு வந்து 9 வகையான பெயர்கள் இருக்கு அப்படின்னுங்கிறது கணக்கு இருக்கு. சிவாக்னி துவங்கி அது வந்து பிறகுதான் சிவாக்னியா மாறும். அதற்கு முன்னாடி அது வந்து ஆகவனியம், அதாவது உருவாகக்கூடியது. அப்புறம் தட்சிணாக்னி, அப்புறம் கேவலாக்னி, அப்புறம் கார்கபத்யாக்னி, விருத்தாக்னி, சாமானியாக்னி, யௌவனாக்னி, பாலாக்னி அப்படின்னு சொல்றாங்க. இது 8. அது பிறகு அது சிவாக்னியாக மாறுது. இந்த பேர்லாம் நம்ம ஞாபகம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா 9 வகையான அக்னி வந்து இருக்கு புறக்குண்டங்கள்ல அது வளரும் போது. அப்ப அக குண்டம்ல இருக்கு. நம்மளுடைய உடல் இது பத்தி பார்த்தாலும் பஞ்சாக்னின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து 13 வகையான அக்னிய வந்து நம்மளுடைய உடல் வந்து பேசுறது. இதனா ஜடாரக்னி, பூதாரக்னி, தத்வாக்னி. இதையும் நம்ம முன்னாடி வந்து அக்னியினுடைய அக்னி காரியம் பத்தி பேசும்போது பார்த்திருக்கோம். அப்ப இந்த 3ம் வந்து ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் படி ஒன்னொன்னா பிரியுது. இப்போ ஒரு சில ஸ்கூல் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஜடாரக்னி வந்து 1தான் அப்படிங்கிறாங்க, பூதாக்னி 5, தத்வாக்னி 7 அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில ஸ்கூல் ஆஃப் தாட் வந்து ஜடாரக்னி அப்படியேதான் இருக்கும், ஆனா பூதாக்னி 5க்கு பதிலா 7ன்னு சொல்லுவாங்க. அத வந்து தோஷம், மாலாங்கி அப்படின்னா அது இதெல்லாம் வந்து ஆயுர்வேதம், சுஷ்ருதா சொல்லக்கூடிய விஷயங்கள். ஆனா நம்ம உடல்லயும் இத்தகைய அக்னிகள் வந்து இருக்கு அப்படிங்கிறதுதான் உண்மை. அப்போ இந்த அடிப்படையை வச்சுட்டு நம்ம வந்து பார்க்கணும். உத்தமன் ஜோதி உள்ளனொரு பாலனாய் மத்தியமனாகி மலர்ந்தது. அப்ப நம்ம நம்ம உடல்ல எங்க பாலனாக இருக்கிறது அப்படின்னா, இந்த 7 சக்கரங்கள்ல ஒரு இடம் வரும்பொழுது அது பாலனாக இருக்கிறது, மத்தியமனாக பின்னர் வளர்கிறது அப்படின்னு சொல்லுவோம். இந்த மத்தியமனாக பின்னர் வளர்கிறது அப்படிங்கிறது எங்க நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, அநாகதத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக வைக்கலாம். அப்புறம் அங்கிருந்து மேலே வந்து எப்படி வருது அப்படின்னாக்கா, மலர்ந்து அங்கு இருந்துடும். எங்கு இருந்துடும்? அப்ப இது வரைக்கும் அங்க இருந்து வளர்ந்து வளர்ந்து வரக்கூடிய அந்த அக்னியானது மலர்கிறது. அப்ப இந்த நம்ம ஏற்கனவே சுடர் பத்தி நம்ம சொன்னோம் இல்லைங்களா? அப்ப அந்த சுடர் வந்து நம்ம விளக்குல ஏற்றும் போது டக்குன்னு ஒரு சின்ன ஜோதி வந்துடும். இதே நீங்க பெரிய நிறைய திரி போட்டு ஒரு பெரிய வட்டல்ல விளக்கேற்றும் போது அந்த திரிக்கு தக்குன அந்த ஜோதியினுடைய அளவு பெரிதா இருக்கும். ஹோமகுண்டத்துல ஏற்றும் போது அந்த தீயினுடைய நாக்குகள் வந்து பரவும். இன்ஃபேக்ட் இன்னும் கூட சொல்லுவாங்க, நம்ம மந்திரங்கள் சொல்ல சொல்ல அந்த கோமத்தியில் வளரக்கூடிய அந்த தீயின் நாக்குகள் வந்து நமக்கு உருவங்களை காண்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கும் வந்து நீங்க அக்னிஹோத்திரம் பண்றவங்க இல்லைன்னா நம்ம ஹோமகுத்துல வந்து ரொம்ப ஆர்வமா ரொம்ப ஸ்ரத்தையா பண்றவங்களை நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ஹோமாக்னியில வந்து வரக்கூடிய தெய்வ ரூபங்களை வந்து ஆராதனை பண்ணுவாங்க. அது வந்து ஒரு ஒளி ஸ்வரூபமா அத்தனை தேவதைகளையும் வணங்கக்கூடிய ஒரு தன்மை. அப்போ அந்த மாதிரி இது வந்து வளர்ந்து 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 தீயினுடைய நாக்கு வளர்ந்து என்ன ஆகுது அப்படின்னாக்கா, மலர்ந்து அங்கு இருந்திடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எங்கு இருந்திடும் அததான் சொல்றாரு. பச்சிமதிக்கும் பறந்து குழிந்தன அப்படின்றாரு. அப்ப பச்சிமதிக்கும் பறந்து குழிந்தன அப்படின்னா அது எங்க அப்படின்னு கேட்டானா, இது வந்து நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த உச்சிக்கு கீழே உண்ணாக்குக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பிடரிக்கன் அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்ப இந்த பாலன், மத்தியமன் அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம திருமூலர் ஏற்கனவே நமக்கு சொல்லியிருக்காரு. இது முன்னாடி பாடல்லயே சொல்லியிருக்கிறாரு. பாலன், இளையன், விருத்தன் என நின்ற காலம் கழிவுன கண்டும் அறிகிறார். அப்ப இதெல்லாமே ஏற்கனவே இதெல்லாம் நம்ம பார்க்கறது இல்ல உடலுக்குள்ள அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து வெளியில சொல்றாங்க.
ஆனா நம்ம வந்து அப்ப என்ன படிச்சிருப்போம், அத உரையாசிரியர்கள் நமக்கு என்ன மாதிரி காட்டி கொடுத்திருப்பாங்க. ஆஹ் பிறக்கிற போது பாலன், அப்புறம் வளரும் போது இளையன், அப்புறம் விருத்தன் அப்படின்லாம் நம்ம வந்து படிச்சிருப்போம். ஆஹ் ஆனா அடுத்தடுத்த காரியங்கள்ல அக்னி காரியம் எல்லாம் கூட்டிட்டு வந்து இவ்வளவு காமிச்சதுக்கு அப்புறமும் இன்னும் நம்ம வந்து அந்த புரிதல்ல இருக்க மாட்டோம். என்ன இருப்போம் அப்படின்னாக்கா, இது வந்து உடலில் வளரக்கூடிய ஒரு அக்னியினுடைய தன்மை அப்படிங்கிற ஒரு புரிதலுக்குள்ள நம்ம வந்திருப்போம். அப்போ இதுதான் நான் எப்பவுமே சொல்லுவேன். திருமூலர் வந்து நம்மள ஒரு ஒரு இடத்துலயும் ஒரு சில வார்த்தையை போட்டிருப்பாரு. அதற்குண்டான மிகப்பெரிய விளக்கத்தை வந்து பின்னாடி சொல்லியிருப்பாரு. நான் இன்னும் அந்த பாட்டு ட்ரை பண்றேன். எனக்கு அந்த திருமந்திரத்துல அவர் சொன்ன அந்த பாடல் எனக்கு வரல ஞாபகம். என்னன்னா, அந்த உண்ணாக்குக்கு மேலே உச்சிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த இடம் அப்படிங்கிற ஒரு பாடல் எனக்கு இன்னும் ஞாபகம் வரல. ஐ திங்க் இன்னொரு 10 பாடல் கழிச்சு வரலாம், இல்லைன்னா கடந்து வந்திருப்போம். எனக்கு அந்த பாடல் ஞாபகம் வரல. ஆனா இந்த இடத்துல நம்ம அந்த பாடலை ஞாபகப்படுத்துறது ரொம்ப முக்கியம். அப்ப பச்சிம திக்கும் பறந்து பொழிந்தன. அப்ப அந்த மலர்ந்து இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா பிடரிக்கண் என்று சொல்லக்கூடியது. அந்த இடத்துல சக்திமானாக தழைக்கக்கூடிய, அப்ப அங்க மலர்றது மாத்திரம் முக்கியம் கிடையாது. அப்ப அந்த பிடரிக்கண் திறப்பதற்குண்டான முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். மூலாதாரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த தொடர்பு. அப்ப அங்க மேலேயே போயிடக்கூடாது. அங்க போயிட்டான்னா அவ்வளவுதான். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அன்கான்சியஸ் ஸ்டேட் ஆயிடும். அப்புறம் வந்து இந்த உலகத்திற்கு அதனால எந்த பயனும் இல்லாம போயிடும். அப்ப சிவாக்னி வளர்ப்பதன் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஆகமங்கள் சொல்லக்கூடியது ஹோமா திரவியமாக பயன்படுத்த வேண்டியது, ஹோமத்திற்கு பயன்படுத்தப்பட வேண்டியது. அப்ப இந்த உடல் வந்து ஹோம குண்டம்னு நம்ம வச்சுட்டோம்னாக்கா, அந்த சிவாக்னி என்ன பண்ணணும், இந்த யாகம் வேள்வி நடந்தாக வேண்டும். அப்ப அதற்கு என்ன வேணும், மூலாதாரத்திலிருந்து அந்த பிடரி கண்ணோடு கிடைக்கக்கூடிய தொடர்பு. இது ரொம்ப சூட்சமமான பயணங்க. எல்லா இடத்துல இருந்தும் அதற்கு உண்டான சிக்னல்ஸ் வந்துட்டே இருக்கும். அப்ப அந்த சிக்னலை பிரித்து எதை எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டியது அப்படிங்கிற ஒரு பேரறிவை நமக்கு தரக்கூடிய ஒரு விஷயம். அததான் சொல்றாரு, சக்திமானாக தழைக்கக்கூடிய. அப்ப கீழே அங்க பாலைன்னு நம்ம சொல்லி வணங்கக்கூடிய அந்த அன்னியை எதனால நம்ம வந்து சக்திமானாக நம்ம வந்து பரம்பொருள் சக்தியாக கூட நம்ம பார்க்கிறோம். அவளே சக்தி அப்படின்னு நம்ம ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா இதுக்குதான் காரணம். ஏன்னா பண்ணக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் உண்டான அடிப்படையாக அவளே திகழ்கிறாள் அப்படின்னு அந்த பின்னாடி வரக்கூடிய சக்தி பேதத்துல அதெல்லாம் சொல்லுவாரு. எத்தனை விதமா நம்ம அவளை பார்க்க போறோம் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். அப்ப அந்த சக்தியினுடைய ஒரு விரிவாக்கம் வந்து நமக்கு புரியும். அப்ப அதுதான் சொல்றாரு, சக்திமானாக திகழ்ந்தது. இது ரொம்ப 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 முக்கியமான ஆழமான பாடல்கள். நம்ம உடல் கூரை பத்தி சொல்றது, உடல் கூர்ல வளரக்கூடிய அந்த அக்னியினுடைய தன்மையை பத்தி சொல்லுகிறது. அது எங்கனம் நம்முள் எத்தகைய விளைவை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லுது. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடல். இந்த பாடலுக்கு வந்து நம்ம எல்லா அடுக்குகள்லயும் பொருள் காணலாம். புறகுண்டம்னு வச்சும் பொருள் காணலாம், அககுண்டம்னு வச்சு பொருள் காணலாம். இந்த அககுண்டத்துல தாண்டி உள்ள வந்து இன்னும் என்ன சொல்றாங்க, இந்த இந்த 9 அக்னி வகை சொன்னோம் இல்லையா, இந்த 9 அக்னி வகையும் இந்த 9 நம்முள்ள இருக்கக்கூடிய இந்த சக்கரங்கள்ல எங்கனம் வேலை செய்கிறது, எந்த உறுப்போடு எந்த அக்னி வேலை செய்யுது, இதுக்கும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஜடாரக்னி பூதாக்னி தத்துவாக்னிக்கும் என்ன சம்பந்தம், இதெல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னு வச்சுங்களேன், இந்த அக்னி காரியத்துல இருக்கக்கூடிய அத்தனை பாடலையும் நம்ம ரீரிவைஸ் பண்ணணும். அந்த மாதிரியான ஒரு ஆழமான மிக மிக முக்கியமான ஒரு மந்திரம் இது. இது இன்னும் இதுல வந்து ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான் நம்ம பேசியிருக்கோம். இதுல வந்து இன்னும் பேச வேண்டியது 99% கூட சொல்ல மாட்டேன். இன்னும் கோடிக்கணக்கான பெர்சன்டேஜ் இருக்கு. அத்தகைய ஒரு மந்திரத்தை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக்கொள்கிறேன். நன்றி. மிக்க மகிழ்ச்சிங்கம்மா. நீண்டதொரு விளக்கம், பல்வேறு கோணங்களில் அலசல். நன்றிங்கம்மா. இந்தியாம்மா வணக்கம், வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாய போற்றி, ஓம் நம சிவாய போற்றி, ஓம் திருமுலரே போற்றி. 1039வது திருமந்திரம். உத்தமன் சோதி உளனொரு பாலனாய் மத்திமனாகி மலர்ந்தங்கு இருந்திடும் பச்சிம திக்கும் பறந்து குளிர்ந்தன சத்திமனாக தழைத்த கொடியே. பச்சிம திக்கு அப்படின்னா மேற்கு திசை,
சத்திமனாக தலைத்த கொடியே அப்படின்னா ஆற்றலனாக வெளிப்படும் இவனை சார்ந்து சக்தியாகிய இறைவியும் இருப்பாள். கொடி என்பதன் பொருள் சக்தி, இறைவி. மத்திமன் இதனுடைய பொருள் குண்டத்தின் நடு, தலையின் பின்பக்கம், அதாவது பிடரி. உத்தமனாகிய பரம்பொருள் சோதி சுடரொளியாக திகழ்பவன். அவனே சிறுவனாய், பாலன்னு சொல்லுவாங்க, இளைஞனாய். இந்த இளைஞனாய் அதைத்தான் திருமந்திரத்தில் திருமூலர் மத்திமன் அப்படின்னு குறிப்பிட்டுள்ளார். இளைஞனாய் தோன்றி அருளுவான். மூலாதாரத்தில் பாலன், சகசிர தலத்தில் இளைஞன். இது தலையின் பின்பக்கம், பிடரியில் தங்குவான். இதையே பச்சிமத்திக்கும் பறந்து குளிந்தன என்றார் திருமூலர். திருவாசகம் மாணிக்க வாசகர் பிடித்த 10 முத்தி களப்புரைத்தல் திருத்தோணிபுரத்தில் அருளியது 10வது பாடல். புன்புலால் யாக்கை புரை புரை கனிய பொன்னெடுங் கோயிலா புகுந்தியன் என்பலாம் உருக்கி எளியாய் ஆண்ட ஈசனே மாசிலா மணியே துன்பமே பிறப்பே இறப்போடு மயக்காம் தொடக்கலாம் அறுத்த நற்சோதி இன்பமே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருளுவது இனியே. புன் அப்படின்னா இழிந்த, புரை புரை கனிய மயிர்கால் தோறும் நெகிழ்ச்சி அடைய, எளியாய் எளிதில் அகப்படுபவன் ஆகி, தொடக்கு அப்படின்னா பற்றுதல்னு அர்த்தம். தசையால் ஆகிய சிற்றுடம்பை ஒரு பொற்கோயில் ஆக்கியது நீ, அதில் வசிக்கவும் செய்கிறாய். அதை எண்ணும் போது என் எலும்புகளெல்லாம் உருகுகின்றன. குற்றமில்லாத மாணிக்கமே, பிறப்பு இறப்பு வாழ்வின் துன்பம் அறியாமை அகற்றிய அருட்ஜோதியேங்கிறார். சிவபெருமான் அருட்ஜோதியாக இருக்கிறார். உன்னை நான் பற்றினேன், எப்போதும் எனக்கு நீ சொந்தமாகிவிடு என்று இறைவனை மனமுருகி வணங்கி பாடலை பதிவு செய்துள்ளார் மாணிக்கவாசகர். அனைவருக்கும் நன்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம். நன்றி, நன்றிங்கம்மா. வாருங்க ஐயா. சரவணன் ஐயா, வணக்கம். வணக்கம். முதலடியில உத்தமன் சோதி உளனொரு பாலனாய் அப்படிங்கிறாரு. யார் உத்தமன் அப்படின்னா போன பாடலுடைய தொடர்ச்சி தான். ஒரு 2-3 பாடலாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வருவோம். ஸோ உத்தமனாருக்கு உள்ள இறைவன் எப்படி அந்த யாகம் செய்து வெளிப்பட்ட இறைவன் அப்படின்ற வரைக்கும் நேற்று பார்த்தோம் இன்னைக்கு. ஸோ அதுல இருந்து சொல்றாருங்க. ஸோ உத்தமன் சோதி. இந்த உத்தமன் சொல்லப்படுறது யார் இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா, உத்தமன் என்றதுக்கு பொருள் என்னன்னா உயர்ந்த குறிக்கோளுடையவன், கடவுள் நிலைக்கு உயர்ந்தவன் அப்படின்னு பொருள். உயர்ந்த குறிக்கோளுடையவன்னா யாரு? எல்லா ஜீவராசிகளும் இறைவனை சென்று அடைய வேண்டும், எல்லா ஜீவராசிகளும் துன்பம் இல்லாமல் இருக்க வேண்டும், இறைநிலையிலே இருக்க வேண்டும், சிந்திக்கக்கூடியவர்கள் இந்த இடத்துல. ஸோ அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சோதி, ஸோ அதாவது எல்லா ஜீவர்களுமே இறைவனிடத்தில் போய் சேர வேண்டும் என்ற அந்த உயர்ந்த ஞான நிலையில் இருக்கக்கூடியவர், அவருக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு சோதி. ஏன்னா அவர் இன்னும் மனித ரீதியாக தான் இருக்காரு இந்த இடத்துல. இறைவனோட 2 கறக்கல. நவகுண்ட யாகம் செய்து ஞான நிலையை பெற்றுட்டாரு இந்த இடத்துல. அவருக்குள்ள இருக்க ஜோதி உளன் ஒரு பாலனாய் அப்படிங்கிறார். ஸோ உள்ள ஒரு ஜோதி இருக்கு, அது பாலனாய் இருக்கு. பாலனா என்ன? ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஜோதி. அப்படின்னா என்ன? இந்த இடத்துல ஜோதிக்குள்ள முழு சக்தியும் இருக்கு. ஆனா அது சிறிது சிறிதாக அப்பதான் என்ன பண்ணுது, அந்த இறை சக்தி வெளியே வர ஆரம்பிக்குது. அதற்கு பின்பாக மத்திமனாகி மலர்ந்து அங்கு இருந்திடும் அப்படிங்கிறார். மத்திமம் அப்படின்னு சொல்லப்படுறதுக்கு ஒரு நடுநிலையில் வந்து, மத்தியமன்னா நடுநிலை. இந்த இடத்துல இந்த நடுநிலையில் வந்துன்னா என்ன? அவருக்கு இந்த ஒரு பக்கம் ஆசைகளை அனுபவிக்க வேண்டியிருக்கும். அது சிறு என்ன ஞானியா இருந்தாலும் சரி, அவரும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சாப்பிடுவார், தூங்குவார், ஏதோ ஒன்று பண்றாரு. அதுவும் மாயை தான் இந்த இடத்துல. இப்போ இறைநிலைக்கு போயிடுச்சுன்னா தூக்கம் கிடையாது, பசி கிடையாது, தாகம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஸோ சில செய்யறாருன்னா என்ன பொருள் இந்த இடத்துல? ஸோ ஏதோ ஒன்று அந்த இடத்துல அனுபவிச்சுட்டு இருக்காரு இந்த இடத்துல. ஸோ பாவங்களை போக்கி அனுபவிச்சுட்டு இருக்காரு.
ஸோ அப்படிப்பட்ட அந்த உடம்புக்கு உள்ளாக நடுவுல மலர்ந்து அங்கு இருந்திடும் அப்படிங்கிறது. ஸோ அந்த பெரிய சக்தி என்ன பண்ணுது, கொஞ்சம் கொஞ்சமா மலருது, அப்படியே மலர்ந்து கொண்டே இருக்கிறது. ஸோ அப்படின்னா என்ன, உயர்ந்த நிலைக்கு பெற பாலனாக இருக்கக்கூடிய அந்த ஜோதி கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்குது. வளர்ந்து ஆரம்பித்த பின்பாக பச்சிம திக்கும் பறந்து குளிந்தன அப்படிங்கிறது. ஸோ பச்சிமம் அப்படின்னு சொல்லப்படுறது மேற்கு தான். ஆனா எந்த இடத்துல இருந்து மேற்கு, ஏன்னா மத்தியமன் ஆகின்ட்டாரு. இப்போ உதாரணத்துக்கு அது எப்படி மேற்க புரிஞ்சுக்கலாம்னா, கிழக்கு திசையில் சூரியன் உதிக்கிறது, மேற்கே மறைகிறது இல்லையா? அப்போ எந்த இடத்துல ஆரம்பிக்குதோ அதனுடைய எதிர் திசையில் முழுமையான இறுதியில் இருக்கக்கூடிய முழு திசை இறுதி, அதாவது இடத்துல மேற்குன்னு வச்சுக்குவோம். இப்போ பச்சிமதிக்கும் பறந்து அப்படிங்கிறது. இப்போ ஆரம்ப இடம் ஒண்ணு இருக்கு, இப்போ உடம்புக்குடைய நடுப்பகுதின்னு வச்சுக்குவோம், இல்ல இருதயமோ இல்ல வயிற்று பகுதி அப்படின்னு வச்சுக்குவோம். ஜோதி அங்கதான் உள்ள இருக்கு. அப்ப மேற்குன்னா நேர தலைக்கு மேல அப்படின்னு பொருள் எடுத்துக்கலாம் நேரடியா பார்க்கும்போது. ஆனா அதோடைய உட்பொருள் பறந்து அப்படிங்கிறாரு. பறந்துன்னா 8 திசைக்குமே இந்த இடத்துல அதனுடைய இறுதி. இப்ப வயிற்றுல இருந்துன்னா மேல் பக்கம் தலை உச்சியும் இறுதி தான். இந்த பக்கம் கால் பகுதி, வலது இடது மேல கீழே எல்லா பக்கமுமே சுத்தி என்னதான் பறந்து குளிந்தன அப்படிங்கிறது. குளிந்தன என்ன, குளினா பள்ளம். ஸோ எங்கெங்கெல்லாம் பள்ளம் இருக்கோ எல்லா இடத்தையுமே நிரப்பிக்கிட்டே வருது இந்த இடத்துல. ஏன்னா உடம்புல இருக்க ஒவ்வொரு செல்லு ஒவ்வொரு அணுவிலையும் பார்த்தீங்கன்னா இந்த வினைகளுடைய தாக்கம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனாலதான் அது ஒரு நாளும் செல்லு இறக்குது, திருப்பி பிறக்குது இந்த இடத்துல. அப்போ உடல் முழுமையாகவே இந்த இடத்துல என்ன ஆகுது, அந்த சக்தியானது பரவுகிறது. ஒவ்வொரு அணுவிலையும் பரவுது இந்த இடத்துல, ஒவ்வொரு செல்லுலையும் பரவுது இந்த இடத்துல. எது, அந்த சக்தி உத்தமனுக்குள்ள இருக்க அந்த ஜோதி என்ன ஆகுது, பாலனாகி அப்புறம் மேல்நிலைக்கு பெற்று மலர்ந்து உடல் முழுவதுமே பரவுகிறது. பரவிய பின்பாக சக்திமானாக தலைத்த கொடியே அப்படிங்கிறது. இந்த இடத்துல சக்திமான் அப்படிங்கிறது. சக்திமான் என்ன பொருள் அப்படின்னா, இப்போ உள்ள இருக்கிறது இந்த சக்தி தான், ஜோதியிலிருந்து வெளியே வருகின்ற சக்தி இல்லையா? அந்த சக்தி மான் அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா, ஒரு பேரின்பத்தின் உச்ச நிலையை குறிப்பதற்கான உவமை தான் மான். இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, அறிவியல் ரீதியாக ஏகப்பட்ட ஜீவராசிகள் இருக்கு, மனிதன் முதற்கொண்டு இல்லையா? மனிதன் பறவைகள் விலங்குகள் நிறைய இருக்கு. திருமந்திரத்துல நிறைய பாடல்ல மான் மான் மான்னு நிறைய சொல்லுவார். 1000த்துல இருந்து வரும். நிறைய இடத்துல மான் தான் மேக்சிமம் கொடுத்துருப்பாரு. ஏன் மானை மட்டும் குறிப்பிடுறாரு இந்த இடத்துல அப்படின்னா, இந்த மான் அறிவியல் ரீதியாக தன்னுடைய இச்சைகளை தீர்த்து கொள்ளும் பொழுது அளவுக்கு அதிகமாக இன்பத்தை அது அனுபவிக்கிறது. மன ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி. இது அறிவியல் உண்மை. இந்த இடத்துல அறிவியல் ஆய்வாளர்கள் சொல்லுகின்ற உண்மை. ஒரு இன்பத்தை அளவுக்கு அதிகமாக அனுபவிக்கின்ற ஒரு விலங்கிடமாக மான் இருப்பது. இப்ப மான் நீங்க எங்கெங்கெல்லாம் குறிப்பிடுறாரோ அப்ப என்ன ஆகுது, அது என்ற சக்தியை அனுபவிக்கிறதோ அது உச்ச நிலைக்கு சென்று பேரின்ப நிலையை பெறுகிறது. அதான் இந்த இடத்துல சக்திமான். ஸோ அப்போ ஒரு பேரின்ப நிலைக்கு பெற்று தலைத்த கொடியே அப்படிங்கிறது. அது என்னது, கொஞ்சம் கொஞ்சமா மேற்கொண்டு தன்னுடைய உடலையும் தாண்டிய நிலைக்கு வளர்கிறது. அது வளர்ந்ததுக்கு பிறகு தலைக்கு உடம்புல இருந்து அந்த சக்தி என்ன ஆகுதுன்றது அடுத்த பாடல்ல சொல்றாரு. அடுத்த பாடல்ல பிக்சரே பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி விஷுவேஷன் அழகா கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த இடத்துல. அது நாளைக்கு இன்னும் நல்ல விளக்கமா பார்க்க முடியும். இப்போ நாளடிக்கும் சேர்த்து பொருள் பார்க்கணும்னா, ஒரு வேற இந்த இடத்துல நவகுண்ட யாகத்தின் வழியாக செய்து அவருக்குள்ள இருந்து ஒரு ஜோதி ஒண்ணு வெளியாகுது. அந்த ஜோதி இந்த இடத்துல பால நிலையில் இருக்கிறது. மேற்கொண்டு தொடர்ந்து அவர் அந்த யாகத்தை செய்யும் பொழுது அது ஒரு மத்தியம நிலையை பெற்று மலர ஆரம்பிக்கிறது. இந்த இடத்துல மலர்ந்து ஆரம்பித்த பின் தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒரு செல் விடாமல் அனைத்து பகுதிகளுக்குமே அது பறந்து விரிந்து தன்னுடைய சக்தியின் வழியாக பேரின்பத்தை கொடுக்கிறது. அதற்கு மேலும் அது தலைத்து தன்னுடைய உடலையும் தாண்டிய நிலையில் அது ஒரு கொடி போல் வளர்ந்து கொண்டே செல்கிறது. இதுதான் அந்த பாடலுடைய பொருள். கொடி போல் வளர்ந்து அந்த சக்தி என்ன செய்கிறது அப்படின்றது நாளைக்கு பாடல பார்ப்போம். நன்றி. நன்றிங்க ஐயா. வெறும் கருத்துக்கள், கேள்விகள்? மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். தரம் நிறைவுறுகின்றது. 5-4